வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்கள் பார்ன் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ மிஸ்டர் எக்ஸ், டைரக்டட் பை மனு ஆனந்த், ஸ்டாரிங் மஞ்சு வாரியர், ஆர்யா, கௌதம் கார்த்திக். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங்லேயே ஒரு நியூக்ளியர் டிவைஸ் மிஸ் ஆகுது. அதை கண்டுபிடிக்க போகிற மிஸ்டர் எக்ஸா வர ஒரு ஏஜென்ட்டும் அந்த நியூக்ளியர் டிவைஸ் கூட சேர்ந்து மிஸ் ஆகுறாங்க. அந்த ஏஜென்ட்டையும் நியூக்ளியர் டிவைஸையும் கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அந்த டிவைஸை யார் எடுத்தாங்க, அந்த டிவைஸை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை அந்த டிவைஸை படத்தில் வர ரா ஏஜென்ட் டீம் எப்படி காப்பாற்றுறாங்க, இதில் யார் மிஸ்டர் எக்ஸு, யார் ஹீரோ, யார் வில்லன், இது எல்லாமே படத்தில் சஸ்பென்ஸ் தான். படத்தில் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கிறது ஆக்ஷன் கோரியோகிராஃபி. ஆர்யா, கௌதம் கார்த்திக்கு மட்டும் இல்லை, மஞ்சு வாரியாருக்கு அவங்க பண்ணியிருக்கிற ஆக்ஷன் கோரியோகிராஃபியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே படத்தில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் சீன்ஸோட மேக்கிங் நம்ம நார்மலாக பார்க்குற தமிழ் படங்களில் வராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே மேக் பண்ணியிருந்தாங்க. செகண்ட், இந்த படத்தோட விஷுவல் ஸ்கேல், படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஃபாரினில் நடக்கிற நிறைய சீன்ஸு, அதோட சினிமாட்டோகிராஃபி, அங்கே பண்ணுற சேசிங் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட ஹார்ட் டைரக்ஷன் ஒர்க், கிளைமேக்ஸ்லேயே அவங்க நியூக்ளியர் பிளான்ட்டில் காட்டுற சீன், உண்மையிலேயே ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை தான் இவங்க தேடி கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணியிருக்காங்க. அது படத்தில் பார்க்குறப்போ உண்மையிலேயே ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டில் ஷூட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்டை நமக்கு கொடுக்குது. ஆனால் இந்த படத்தில் ஏஜென்ட்ஸ்க்கு சொல்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ரெண்டு ஸ்டோரியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அதை கிளியராக சொல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட் கட் பண்ணதுனால பெருசாக எமோஷனல் கனெக்டே ஆகலை. அதுவும் இல்லாமல் கௌதம் கார்த்திக் வர ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி, அது ரொம்ப பேச வேண்டிய ஸ்டோரி. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டாக சொன்னது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. சூப்பராக வைக்க வேண்டிய ட்விஸ்ட்டை அசால்ட்டாக வச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட்டை, இது ஒரு ஸ்பை மூவி, இதுக்கு நம்ம ட்விஸ்ட்டை வைக்கணும் அப்படின்னே சில ட்விஸ்ட்டை வச்ச மாதிரியும் இருந்துச்சு. நம்ம யாருக்குமே ஸ்பை வேர்ல்டு எப்படி இருக்கும், அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எப்படி ஃபண்டிங் வரும், இது எதுவுமே தெரியாது. ஃபேமிலி மேன் மாதிரி சீரீஸ்லாம் அவங்களுக்கு ஒரு காரில் போகிறதுக்கே பட்ஜெட் கொடுக்காம இருக்கும்போது இங்கேருந்து மாஸ்கோவுக்கு கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் ப்ரைவேட் ஜெட்லலாம் போயிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆனால் நிறைய கொஞ்சம் லாஜிக் லூப்போல்ஸ் இருந்துச்சு. ஆர்யா கேரிஸ் த ஃபிலிம் வித் ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னே சொல்லலாம். அவரோட பாடி, அவரோட லுக்ஸ்மே, அவர் பண்ணுற ஆக்ஷன் எல்லாத்துக்குமே பயங்கர கன்வின்சிங்காக இருக்குது. ஆனால் எமோஷனல் டெப்த் அவரோட கேரக்டரை பார்க்குறப்போ கொஞ்சம் அண்டர் ரிட்டனாக இருந்துச்சு. கௌதம் கார்த்திக் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட கேரக்டருக்கு ஒரு நிறைய லேயர்டான ஆர்க்கே இருந்துச்சு. ஆனாலுமே அவரோட கேரக்டரை இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸுமே அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சு, கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அவருக்கு கொடுத்த ஒரு பேக் ஸ்டோரிக்கு படத்தில் ஆன்சர் பண்ணாத மாதிரி வேற ஒரு டைவர்ஷனில் போயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மஞ்சு வாரியர் ஸ்ட்ராங், கம்போஸ்ட் அண்ட் இம்பேக்ட்ஃபுல். நார்மலாக தமிழ் படத்தில் வர ஃபீமேல் லீட்கான கிளீஷஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ரோலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், டைரக்ஷன். கிளியராக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர் பண்ணணும் அப்படின்ற பிளானில் தான் இந்த படம் பண்ண மாதிரி இருக்குது. படத்தோட கதையாக பார்க்குறப்போ ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணும், அதை தான் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சிம்பிளாக இருந்தாலுமே, இங்கே சென்னையில் ஒரு கல்பாக்கத்தில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர், அதனால வர பிரச்சனை அப்படின்னு அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக பண்ணாமல், ஆனால் அதை லைட்டாக விட்டது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. சிட்டிக்கு இவ்வளோ பக்கத்தில் ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இருக்குது, இதில் ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் டோட்டல் சென்னை இல்லை டோட்டல் தமிழ்நாட்டுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத லைட்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு படம் பார்க்குறப்போ அதுதான் ஒரு பெரிய கோராக ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை டோட்டலாக முடிச்சு படத்தை ஒரு நார்மல் ஸ்பை த்ரில்லராக மாற்றின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், இது எல்லாமே தமிழில் வந்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பை த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் நமக்கு கொடுக்குது. இஃப் யூ ஆர் அ லவர் ஆஃப் ஸ்பை த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் மூவி, தாராளமாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம், உங்களுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் ஒரு டைட்டன் ஸ்க்ரீன் பிளே, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி வித் எமோஷனல் கனெக்டோட எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் சினிமா டிஸ்கஷன்ஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் சேனல்ஸில் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. If you don't want to miss those videos, please subscribe to Born for Cinema.